கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர், பேரூர் பகுதிகளில் பெய்த கனமழையால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். கோவையில் கடந்த சில நாட்களாக அனல் காற்றுடன் வெப்பலை வீசி வந்த நிலையில் திடீரென பெய்த கனமழை மண்ணை குளிர்வித்தது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். திருச்சி மாவட்டத்தில் 2வது நாளாக பெய்த மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். திருச்சி மாநகர், உறையூர், தில்லைநகர், தென்னூர், டிவிஎஸ் டோல்கேட், கண்டோன்மெண்ட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. இதனால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. வாட்டி வதைக்கும் கோடை வெயிலின் தாக்கத்தை எதிர்கொள்ள திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் அகஸ்தியர் அருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தொடர் விடுமுறையை ஒட்டி வெளி மாவட்டங்களில் இருந்து வருகை தந்த சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் உற்சாகமாக குடித்து மகிழ்ந்தனர். பாபநாசம் வனச்சோதனை சாவடியில் பிளாஸ்டிக் மற்றும் போதைப் பொருட்கள் குறித்த தீவிர சோதனைக்கு பின்னரே பயணிகள் அருவிக்கு அனுமதிக்கப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சேர்வீடு கிராமத்தில் வேட்டைக்காரன் சுவாமி கோயில் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக அதிர்வேட்டுகள் முழங்க சுவாமிக்கு கண் திறக்கப்பட்டு பஜார் தெரு மற்றும் பேருந்து நிலையம் உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்தபோது திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். நீலகிரி மாவட்டம் மசனக்குடி அருகே இரவில் சாலை ஓரம் தேங்கியிருந்த மழை நீரை புலி ஒன்று படுத்தபடி நிதானமாக குடித்த காட்சி வெளியாகியுள்ளது. வாகன முகப்பு விளக்கு வெளிச்சத்தில் புலி நடமாட்டம் பதிவான நிலையில் நீர் பருகிய பின் புலி கம்பீரமாக சாலையை கடந்து சென்றது. மாவட்டம் வல்லத்தாரக்கோட்டை அருகே மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடந்தது. பால்குடிப்பட்டில் கோயில் திருவிழாவையொட்டி நடந்த இந்த பந்தயத்தில் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து ஏராளமான மாட்டுவண்டிகள் பங்கேற்றன. மாட்டுவண்டிகள் சீறி பாய்ந்ததை காண பலர் குவிந்தனர். நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் கடைக்கோடி கிராமமான தெங்கு மரகடாவிற்கு 7 கிலோமீட்டர் அடர்ந்த வனப்பகுதி வழியாக நடந்து சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். பரிசல் மூலம் ஆற்றை கடந்து சென்ற ஆட்சியருக்கு பழங்குடியின மக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டுமென அவர் மக்களிடம் கேட்டுக்கொண்டார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. வட்டாட்சியர் அலுவலகம் முதல் பாலிடெக்னிக் கல்லூரி வரை 5 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற மாரத்தானில் பொதுமக்கள், மாணவர்கள், அரசு அலுவலர்கள் பங்கேற்று ஓடினர். வாலிபால் போட்டி மூலமும் தேர்தல் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் நகை வியாபாரியிடம் 9 கோடியே 47 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். திருப்பரங்குன்றத்தைச் சேர்ந்த மொத்த நகை வியாபாரி ராஜா ராமநாதபுரத்தில் உள்ள நகைக்கடைகளுக்கு தங்க நகைகளை கொண்டு சென்ற நிலையில் அவற்றிற்கு உரிய ஆவணங்கள் இல்லாததால் தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து முதுகுளத்தூர் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே ஒழுகைமங்கலம் மாரியம்மன் கோவில் பங்குனி உத்திர தேரோட்டம் விமர்சையாக நடந்தது. கடந்த மாதம் 18ஆம் தேதி இந்த திருவிழா தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தில் சிறப்பு அலங்காரத்தில் உட்பிரகாரத்தை சுற்றி வந்த அம்மன் தேரில் எழுந்தருளினார். 4 வீதிகளையும் சுற்றி வந்து தேர் நிலையை அடைந்தது. இதில் பக்தர்கள் திரளாக பங்கேற்றனர். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 9 காவலர்களுக்கான தண்டனை விவரங்களை மதுரை மாவட்ட நீதிமன்றம் திங்கட்கிழமை அறிவிக்கிறது. சிபிஐ மற்றும் உயிரிழந்த ஜெயராஜின் மனைவி செல்வராணி தரப்பில் அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை கோரப்பட்டுள்ளது. இந்நிலையில் காலை 10:30 மணிக்கு நீதிபதி முத்துக்குமார் தீர்ப்பு வழங்க இருப்பதால் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது.
சென்னை மாநகராட்சி சார்பில் தேர்தல் திருவிழா தமிழ்நாட்டின் பெருவிழா வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மெரினா கடற்கரையில் நடைபெற்றது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சென்னை மாநகராட்சி பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறது. அந்த வகையில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் விதமாக நடைபெற்ற வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பறையாட்டம், பெரிய மேளம், கரகம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளருக்கு சொந்தமான கல்விக் குழுமத்தில் தேர்தல் பறக்கும் படையினரும் வருமான வரித்துறையினரும் சோதனையில் ஈடுபட்டனர். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் ராஜசேகரன் போட்டியிடுகிறார். இவர் பல்வேறு கல்வி நிறுவனங்களை நடத்தி வரும் நிலையில் திருச்சி மதுரை முதன்மை சாலையில் உள்ள கல்லூரிகளில் தேர்தல் பறக்கும் படையினரும் வருமான வரித்துறையினரும் சோதனை மேற்கொண்டனர். கோவை தொண்டாமுத்தூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் SP வேலுமணி செல்வபுரம் பகுதியில் நடிகர் அஜித்குமார் ரசிகர் மன்ற நிர்வாகிகளை நேரில் சந்தித்து ஆதரவு திரட்டினார். புரட்சித் தலைவர் அம்மா இருக்கும்போது உங்களது தலைவர் அஜித் அவர்கள் மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்காரு. எப்பவுமே அவர் மேல் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மரியாதை இருக்குது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சட்டமன்ற தொகுதி தாவேக வேட்பாளர் தேர்தல் அலுவலர்கள் உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது இனிப்பு வாங்க 500 ரூபாய் வழங்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காங்கேயம் சட்டமன்ற தொகுதி தாவேக வேட்பாளர் மணி வட்டாட்சியர் அலுவலகத்தில் அலுவலர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது இனிப்பு வாங்கி வழங்குமாறு 500 ரூபாய் கொடுத்துள்ளார். இந்த காட்சிகள் வெளியான நிலையில் இது தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி அதிமுக வேட்பாளர் KP முனுசாமியின் தேர்தல் பரப்புரையின் போது சிறுமி ஒருவர் பாடல் பாடினார். சூளகிரி அடுத்த பேடப்பள்ளி எனும் கிராமத்தில் KP முனுசாமி பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது அவரது பரப்புரை வாகனத்தில் ஏறிய சிறுமி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்து பாடல் பாடினார். புதுச்சேரியில் முக்கிய கட்சிகளில் வாய்ப்பு கிடைக்காதவர்களே தாவேகா பக்கம் சென்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் விமர்சித்துள்ளார். இதெல்லாம் யாரெல்லாம் எங்கெங்க சீட்டு கிடைக்கலையோ அவங்க தானே இன்னைக்கு வேட்பாளராக போயிருக்காங்க. அதாவது அவர் விஜய் கட்சியை நம்பியோ அவர் பிடிச்சியோ எல்லாரும் போகலையே. அவங்களுக்கு வேற வாய்ப்பு இல்லை, வேற வழி இல்லைன்றதுக்காக அந்த கட்சிக்கு போயிருக்கிறாங்க. அவங்க கூட்டணியே ஒழுங்கா அமைக்க முடியாது, அவங்க எப்படி ஒரு ஆட்சி அமைக்க போறாங்க? திமுக மீண்டும் ஆட்சி அமைத்தால் டெல்லி தங்கள் கண்ட்ரோலில் இருக்கும் என நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா கூறினார். கோவை மாவட்ட மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்ற திமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் அவர் இவ்வாறு கூறினார். 200 தொகுதிக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு கிடைத்த முதலமைச்சராக ஆனால் நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அல்ல, டெல்லி எங்க கண்ட்ரோல்.